நான் நேற்று தினத்தில் ஒரு செய்தி கொடுத்தேன். ஒரு ஊட்டி பகுதியில் அந்த வார்த்தையிலேருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச ஆசைப்படுறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென் சொல்லுவீங்களா? சார், வேதம் சொல்லுது, நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போது இதனுடைய அர்த்தத்தை என்னால் பல வருஷமாக புரிஞ்சிக்கவே முடியல. இது ரொம்ப பெரிய வார்த்தையாகவே எனக்கு தெரியுது. உங்களுக்கெல்லாம் தெரியுதா தெரியல. அது நம்பப்பட்டவங்க உறுதி, காணப்படாதவன் நிச்சயம் அப்படின்னு அதனுடைய மொழிபெயர்ப்பு இருந்தாலும் இது எனக்கு விளங்கலை. என்னத்தை நம்புகிறோம், எதை உறுதி பண்ணோம், எதை காண்கிறோம், எதை நிச்சயிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஆவியானவர் ஒரு நாள் எனக்கு அதை விளக்குனார், கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தார். இப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும்போது தான் இதனுடைய விளக்கம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. இப்போது எது நம்புது, எதை நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசமானது என்ன, விசுவாசம்னா என்ன அப்படின்னே புரியல. இப்போ ஒரு நாள் தான் எனக்கு புரிஞ்சுது, விசுவாசம் என்பது காணப்படாத ஒன்று. பார்க்க முடியுமா விசுவாசத்தை? யாராவது பேர் வச்சிருப்பாங்க சில பேருக்கு விசுவாசம்னு. அதை வேணா அந்த ஆள் நபரை பார்க்கலாம். ஆனால் விசுவாசம் என்னென்னு இருக்குது அதை நம்ம பார்க்க முடியாது. அப்போது விசுவாசத்தை பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். அது ஒரு நபராக இருக்கிறது. அது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார். விசுவாசத்தை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தை கூப்பிடுப்பா, அப்போ தான் அது வரும், நமக்குள்ளே செயல்படும். இப்போ விசுவாசத்தை கூப்பிடணுன்னா அதுக்கு காது இருக்கணும், அதுக்கு கண் இருக்கணும், அது நம்மளை உணரணும், நம்மளை யாருன்னு அது புரிஞ்சுக்கணும். யாரை நம்ம கூப்பிடுவோம்? ஒரு 5 அறிவு உள்ள நாயை கூப்பிடனா கூட அதுக்கு 5 அறிவு இருக்குது. ஒரு நபர், அதுக்குள்ளே ஜீவன் இருக்கு. விசுவாசத்தை கூப்பிடுன்னு சொல்கிறாரே, அப்போ அந்த விசுவாசத்தை கூப்பிடணுன்னா அது ஒரு நபராக தானே இருக்கணும். ஃபெய்த் இஸ் எ பர்சன். அப்போது நம்ம இன்னைக்கு அதை அறியணும். இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம கொள்ள முடியும், எப்படி நம்ம விசுவாசத்தை புரிந்து கொள்ள முடியும், நமக்கு தெரியல. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சபைக்கு இது அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா சோர்ந்து போயே உட்காந்துருப்போம் சபையில் எப்பவுமே அதே மாதிரி. ஏன்னா நம்மளால் எதையுமே ஜெயிக்க முடியாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கணும், வருகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். தினந்தோறும் எதனா ஒன்று வரும், ஒரு பல்லு வலியாவது வரும். சில பேருக்கு தலைவாருனா ஐயோ முடியெல்லாம் கொட்டி போதே அப்படி சொல்லுவான். சிலர் உனக்கு ஐயோ திடீர்னு சும்மா இந்த வியாதியில் நான் சிக்கா இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? உலகத்தான் ஜெயிக்க முடியாமல் செத்து போகிறான். இந்த விசுவாசம் அவனுக்கு வராததுனாலே செத்து போகிறான். இப்போ இந்த விசுவாசமானது நம்புற காரியங்களுக்கு ஒரு உறுதி, நிச்சயம் அப்படி சொல்றாங்க. என்னத்தை நம்புகிறோம்? இப்போ நிறைய பேருக்கு விசுவாசம் உண்டு. சிலர் சில பெண்கள் இருக்காங்க, புருஷனையே நம்புவாங்க. ஐயோ எங்கள் புருஷன், என் புருஷன், என் புருஷன். தப்பு சொல்கிறேன். சிலர் பாருங்க, என் புள்ள செய்வான், என் புள்ள செய்வான், என் புள்ள வாங்கி கொடுத்துருவான், எல்லாத்தையும் விற்று அவனுக்கு படிக்க வைப்பான். அவன் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எவ பெண்ணாலும் போயிடுவான். அவங்க விசுவாசத்தை சொல்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, உன்னுடைய விசுவாசம் எங்கே இருக்கணும்? ஏன் நம்முடைய விசுவாசத்தில் தோல்வி காண்கிறோம்? மனுஷன் மேல் வைக்கிற விசுவாசம், மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை, அது சபிக்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுது. சபிக்கப்பட்டது. எரேமியா சொல்றார் 17:5, அது சபிக்கப்பட்டது. இட்ஸ் a curse. மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சா அது சாபமாயிடுது. அப்போ யார் மேல் நம்பிக்கை வச்சா ஆசீர்வாதமாக மாறும்? அதை தான் இந்த ஆக்கியோன் எழுதுறாரு. என்ன ஆக்கியோன் எழுதுறாரு? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி.
அப்போ விசுவாசத்தை ஒரு ஒரு நபருக்கு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. என்னத்தை நம்பணும், யார் மேல நம்பிக்கை வைக்கணும், யாரை நம்ம நேசிக்கணும், யார் மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தா இங்க அவர் சொல்றது, ஆதி காலம் முதல் ஒருவர் கூடவே வந்திருக்கிறார். இதுதான் நம்ம நம்பணும், இதுதான் நம்ம விசுவாசிக்கணும். தேவ ஆலயத்தில் உட்காந்துட்டு ஏதோ செத்தா வாரி போடுவாங்கன்றதுக்காக நம்ம இங்கே வர வேண்டியதில்லை. எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஒரு பள்ளிக்கூடம் இது. சபையை பல பேருக்கு சொல்லி அழைக்கலாம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு பள்ளிக்கூடம். சின்ன வயசில் ஸ்கூலில் போய் உட்காந்து படித்தோம், ஒன்றுக்கும் விளங்காததெல்லாம் படித்தோம். அன்னைக்கு படித்ததில் ஏதாவது இன்னைக்கு உதவுதான் நமக்கு? ஏதோ கூட்டல் கழிச்சல் வேணால் உதவும், அதை படிக்காதவனே போட்டுருவான், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் படித்தோம். ஆனால் படிக்க வேண்டியது ஒன்று. இதுதான் இன்றைக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் இன்னையோட நம்ம வாழ்க்கை முடியல. ஒருவேளை இந்த பூமியில் மறித்து போனால் இதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகல. இதுக்கு முதல்ல என்ன ஆக போகுது, இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்போது இந்த விசுவாசம் தான் நமக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது. ஆமாவா இல்லையா? ஆமீன் சொல்லுங்க. நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை கை தூக்கி காட்டுங்க. கர்த்தருக்கு சோதரம். ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கை கொடுத்து காட்டுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க? அப்போ நம்மளாம் எதுக்கு போகிறோம்? நரகத்துக்காக போகிறோம் இல்லை. ஒரு வரப்போகிற ஒரு மகிமையான ஒரு நகரத்துக்காக காத்திருக்கிறோம். அப்படி தான் இந்த இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை. பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் இதை விசுவாசித்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் இதை நம்பினார்கள். இதை நம்பி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. நல்லா பாருங்க. இப்போ ஜெயிக்கணும்னா ஒரு காரியத்து மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதாவது விசுவாசம் வைக்கணும். அது எதை நம்பினாங்க, எதை பேசுனாங்க, எந்த காரியத்தில் அவங்களுக்கு ஜெயம் கிடைச்சது அப்படின்றத நான் 1-2 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், நேரம் ஆகிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் தான் பேசுவேன். கவனித்து கேட்டால் தான் பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னா பிரயோஜனம் இருக்காது. வேதத்தில் 2வது வசனம் பாருங்க. அதனாலே, எதனாலே? விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள்னால் யார்? நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இல்லைன்னா வேதத்தில் இருக்கிற ஆதாம் ஏவாள் ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாம், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம். இவர்களை முன்னோர்கள் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களாம்? சாட்சாட்சி பெற்றார்கள். எதனால? இவைகள் அதனாலே அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னால் போட்டிருக்க வசனம் சொல்லுது விசுவாசத்தினாலே. இப்போ உங்களுக்குள்ளே நற்சாட்சி வரணும்னா இந்த விசுவாசம் தான் நமக்கு அவசியம். சபை நற்சாட்சி பெறணும்னா விசுவாசம் வேணும். உங்கள் குடும்பம் நற்சாட்சி பெறணும்னா விசுவாசம் அவசியம். நான் இன்னைக்கு சொல்ல போன 1-2 பேருடைய வாழ்க்கையில் ஏன் மேன்மை வந்தது, ஏன் மகிமை வந்தது, ஏன் ஆசீர்வாதம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை இதை விசுவாசித்தார்கள். விசுவாசம் நமக்கு நற்சாட்சியை கொண்டு வரும். நம்ம போய் நற்சாட்சி வேணும் ஆண்டவரே, நற்சாட்சி வேண்டாம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண வேணாம். சில பேர் சாட்சி சொல்கிறேன்னு சாட்சி சொல்லுவான் மைக் எடுத்துக்கிட்டு. அதல்ல, சாட்சி சொல்கிறது நற்சாட்சி இல்லை. நமக்குள்ளேயே நற்சாட்சியை உண்டாக்கும். அது ஒரு கனி. நல்ல சாட்சி என்பது ஒரு கனி, ஆவினால் உண்டாகிற கனி. நிறைய பேர் ஆவின் கனி 9ல் இது வரலேன்னு சொல்கிறாங்க. ஆவின் கனி 9 தான் உனக்கு எவன் சொன்னது? யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதனால 9 நிறுத்திட்டா எப்படி? தேவனிடத்தில் 9 கனி தான் இருக்குதா? இல்லையே. தேவன் எத்தனையோ கனிகளை அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் உண்டாக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு நற்கனி அல்லவா? நான் ஒரு நற்கனி அல்லவா? சபை ஒரு நற்கனி அல்லவா? சபையின் மக்கள் ஒரு நற்கனி அல்லவா? தேவன் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே எத்தனை கனிகளை உண்டாக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரத்தத்தின் துளியும் ஒரு கனியை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, சபையில் நீங்கள் இணைக்கப்படுறீங்க, கர்த்தருடைய பந்தியில் இணைகிறீங்க, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிறீங்க. நமக்குள்ளே நற்கனி வரவனாவா? அதை உருவாக்குறது செயல்தானே அது. தேவன் நம்மை நல்லவர்களாய் மாற்றுகிறார். சொல்லுங்க ஆமென். இல்லையோ நான் நல்லவனே இல்லையா? இல்லை, நீ நல்லவதான். எப்படி சொல்ற? உனக்குள்ள ரத்தம் இருக்க, உனக்குள்ள இயேசுவின் சரீரம் இருக்க. அப்போ எப்படி நான் பாவம் செய்யறேன்? இல்லை, நீ பாவம் செய்ய மாட்டேன், விட்டுருவேன், ஒன்று விட்டு போயிடும். ஏன்னா உனக்குள்ள பரிசுத்த ரத்தம் இருக்குது, பரிசுத்த சரீரம் இருக்குது.
அதை நம்மை நல்லவர்கள் ஆக்குவதற்காக. ஒன்று சொன்னா இயேசு இடத்துல வந்து, நீ யாரு? நான், வேதம் சொல்லுறது, நான் என்னை ஏன் நீ நல்லவன் என்று சொல்லுவானேன்? நான் நல்லவன் அல்ல. அப்படி சொல்ல, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல. அந்த பிதாவின் ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். பிதா தான் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார். அப்போ அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், அந்த சரீரத்தை புசிக்கிறோம். நமக்குள்ளே அந்த நன்மைகள் உண்டாகுமா, உண்டாகாதா? சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை நல்லவர்களாக படைத்து விட்டார். எப்போ? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ. இந்த சபைக்கு வந்ததுனால சொல்லல, எங்கே நீ ரட்சிக்கப்பட்டாயோ, எங்கே மனமாற்றம் உண்டானதோ, எங்கே இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசித்தாயோ. விசுவாசம் என்பது என்னப்பா? ஏதோ கிறிஸ்தவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன், ஈஸ்டர் கொண்டாடுறேன், ஏதோ ஆலயத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. இல்லை, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் என்ன? விசுவாசம் விசுவாசம்னா என்ன? என்ன விசுவாசம்? விசுவாசம் பேசினே போறீங்களே. ஒருத்தரை விசுவாசிக்கணும். யார் அவர்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. வேதம் சொன்னது, இப்ப நம்ம பாடணுமே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஏன் அவரை விசுவாசிக்கணும்? அவர் பூமிக்கு வந்த தேவன். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:15 வசனத்தில், ஆதாம் ஏவாள் பாவம் செய்துவிட்ட பிறகு பாவிகளாய் நின்றார்கள், நிர்வாணிகளாய் நின்றார்கள். பாவத்தின் அலங்கோலம் அவர்கள் மேல் இருந்தது, பாவ அசிங்கம் அவர்கள் மேல் இருந்தது, பாவ கசப்பு அவர்கள் மேல் இருந்தது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் வரணும், இரக்கம் வரணும், தயவு வரணும். இப்போ என்ன பண்ண முடியும்? தேவன் சொன்னார், பயப்படாது, பாவம் செஞ்சிட்டீங்க, பரவாயில்ல, நான் என் குமாரனை அனுப்புகிறேன். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வருவார். அவர் வந்து உங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார். நீங்கள் புதிய சிருஷ்டிகளாய் மாறுவீர்கள். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு 4000 வருஷமானது. 4000 வருஷம் ஜனங்கள் தவித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9:2 வசனத்தில், இருளில் ஜனங்கள் இருந்தார்கள். அது வரைக்கும் இருள் மூடி இருந்தது, காரிருள் ஜனங்களை மூடி இருந்தது, பாவம் இருள் ஜனங்களை மூடி இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்தில் பரிசுத்தவான்கள் தோன்றினார்கள். அந்த வெளிச்சத்தில் ஆதாம் தோன்றினார். அந்த வெளிச்சத்தில் ஆபிரகாம் தோன்றினார், ஈசாக்கு தோன்றினார், யாக்கோபு தோன்றினார். அந்த வெளிச்சத்தில் தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். அந்த வெளிச்சத்தில் நியாயாதிபதிகள் தோன்றினார்கள். அப்படி வெளிச்சங்கள். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு நாள் இயேசு தோன்றினார். தேவதூதன் அவரை குறித்து சாட்சி சொன்னான். என்ன சொன்னான்? நீங்க போய் பாருங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற ஒரு இரட்சகர் தோன்றி இருக்கிறார். அந்த பிள்ளையை துணியில சுத்தி வைத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அவர் உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர். மரியாதை பார்த்து சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், காரணம் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்க. தேவதூதன் சொன்னான், அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுங்க, காரணம் அவர் நம்மோடே இருப்பார். அன்றைக்கு தேவன் இல்லாமல் ஜனங்கள் நடந்தார்கள். உலகத்தில் தெய்வம் இல்லை. தேவனை மக்கள் தாங்களாகவே தெரிந்து கொண்டார்கள். மக்கள் தெய்வத்தை தங்களுடைய இஷ்டப்படி தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு வேண்டியதை தெரிந்து கொண்டார்கள். ஏதோ ஒன்றை உருவாக்கினார்கள். அவங்க கண்ணுக்கு பிரம்மையாய் தோன்றினதெல்லாம் கடவுளாக்கினார்கள். அவைகள் கடவுள் அல்ல. அவர்களை வழிகாட்ட முடியவில்லை. அந்த விக்கிரங்கள் அவர்களுக்கு பேய்களாய் மாறியது, அவர்களை தீய வழியில நடத்தியது. தேவன் சொன்ன நாள் நிறைவேறும் காலம் வந்தது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக பூமியிலே மனுஷகுமாரன் அவதரித்தார். அதை தான் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். அது என்ன நாள்? இயேசு பூமிக்கு வந்த நாள். என்ன அதனுடைய அர்த்தம்? தெய்வம் பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்போ இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறாரே. நீங்க யாரை விசுவாசிக்கணும்? கூட இருக்கிறவரை. நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. நம்ம விட்டு போகிறதில்லை, அவர் கூடவே தான் இருக்கிறார்.
வேதம் சொன்னார், நீ என் ஜனம், நீ என் சம்பத்து, நீங்கள் என் சொத்துக்கள், நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள், நான் உன்னுடைய தெய்வம். இப்படி எங்கன்னா சொன்னது உண்டா? வேறு யாரையாவது இப்படி பேசியிருக்காங்களா? நான் ரொம்ப பிரமிக்கிறது என்னன்னா, எனக்கு கடவுளை கண்டுகொள்றது அரிதாவே இல்லை. ஏன்னா வேதத்தை வாசித்தா தேவன் கொடுத்த கட்டளைகள் 10, அதில் முதல் கட்டளையே உன் தேவனாய கர்த்தர் நானே. அப்போ யாரையா விசுவாசிக்கணும்? கர்த்தரை. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடவுளா, அது கடவுளா, இது கடவுளா? சின்ன வயசுல என் நாக்கு அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளோ பேசுறேனே, இன்னைக்கு கூட என் நாக்கை வந்து கிட்ட பாருங்க, வெடிப்பாக இருக்கும். என் நாக்கில் அவ்வளோ வெடிப்பு இருக்கும், சாப்பிட முடியாது, தண்ணி குடிச்சா கூட கஷ்டமாக இருக்கும். வெண்ணெயை வாங்கி எங்கள் அம்மா கொடுப்பாங்க, வெண்ணெயை நாக்கில் தடவி வைக்கப்பா, அதுவாது உள்ளே போட்டோம். அந்த வெண்ணெயே எனக்கு மிளகாத்தூள் போட்ட மாதிரி இருக்கும். அந்த நாவு அழுகி போயிடும்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் என் நாவை தொட்டார், என்னை சுகமாக்கினார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நாக்கை சுகமாக்கினவரை தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. ஒரு நாள் எனக்கு ஒரு வியாதி வந்தது, மரித்து போயிடுவேன்னு நினச்சேன். எனக்கு அப்போது கல்யாணம் ஆகி குழந்தை 8 மாதமோ 10 மாதமோ, முதல் பையன். அடுக்கிறேன் ஒரு நாள் மத்தியானம், என் மனைவி தூங்குறா, குழந்தை அங்கே தூங்குது. என் மனைவி பார்த்து நானே சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ புருஷன் இல்லாத ஒரு பெண்ணாய் மாறுவாய், நீ ஒரு விளைவையாய் நீ இருக்க போகிறாய், நான் சாக போகிறேம்மா, இந்த வியாதி என்னை விட மாட்டேன். என் மகனை பார்த்தேன், ஐயோ மகனே, உனக்கு தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைன்னு பேர் வரப்போகுது, ரொம்ப சீக்கிரத்தில் அந்த பேர் உனக்கு வந்துடும், என்னால் பழைக்க முடியாது, என் உயிர் போயிட்டுக்குது அப்படின்னு நானே சொன்னேன் அவனை பார்த்து. ஆனால் ஒரு தேவனை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேனே, அவர் எனக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் என்னோடு பேசியது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யார் பேசுகிறா? யார் சொல்கிறா? இந்த வசனம் எங்கேருந்து வருது? சுற்றி பார்த்தேன் அந்த வீட்டில், திடீர்னு அந்த சத்தத்தை நான் உணர்ந்தேன். இந்த வசனம் பைபிளில் தானே இருக்கு. என்ன பாவம் செஞ்சுட்டேன் நான் குடிக்கல, நான் வெறிக்கல, நான் கொலை பண்ணல, நான் வேசிக்கிட்ட போல, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போ தான் ஆண்டவரே யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச சின்னவானமானாலும் பெரிய காரியமானாலும் என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு டிவி இப்போ பார்க்குறோமே நம்ம வாட்ஸ்அப் செல்லில், அப்படி ஒரு படம் மாதிரி ஓடுது, எல்லாம் தெரியுது என் கண்ணில். இது பண்ண, இதை பண்ண, இதை பண்ண, இதை பண்ண, ஐயோ ஐயோ இதெல்லாம் பாவமா, எப்பா இது பாவமா, இது பாவமா, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அழுகிறேன் நான், ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன். அந்த வசனம் முடியுது, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான்? இரக்கம் பெறுவான். ஓ, அப்போ இரக்கம் கிடைக்குமா? எனக்கு கிடைக்குமா? இதுல இருந்து இரக்கம் கிடைக்குமா? என் மனைவி விதவையாய் மாறுவதில் இருந்து இரக்கம் கிடைக்குமா? என் பிள்ளை வந்து அந்த தகப்பன் இல்லாத பிள்ளை என்ற சொல்லிலிருந்து விடுதலை கிடைக்குமா? அப்படி ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். நான் கொண்டு வந்த சின்ன பேனா, பென்சில், பேப்பரு, நான் வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில் படித்த இடத்துல திருடின சின்ன பேனா எல்லாமே என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு உங்கள் மனசில் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னென்ன எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்க தெரியாததெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துரு, ஒன்று இல்லைன்னு கொடுத்துரு. அந்த ஆள் இல்லைனா செத்து இருந்தால் கூட யாருக்காவது ஏழைங்களை கொடுத்துரு, இல்லைனா வாங்கியாவது கொடுத்துரு. பாவம் மன்னிப்பு நிச்சயம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இதயத்தில் தோன்றினது, நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்னை சுகமாக்குங்க, இவை அவ்வளத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன், அவ்வளோத்தையும் திருப்பி கொடுத்துருவேன். அவ்வளவுதான். என்னாச்சுன்னே தெரியல எனக்கு. ஒரு சில நிமிஷங்கள் ஏதோ ஒரு வஸ்திரத்தை மேலே அந்த கழட்டி எடுத்து போட்டது போல என்ன ஒன்று என்னை விட்டு அப்படியே இறங்கி இறங்கி கலைஞ்சு கலைஞ்சு போகுது. என் புத்தி தெளியுது, என் உடம்பு சரியாகிறது. எனக்கு பசியே இல்லாமல் கடத்து கிடந்தேன், பசி உண்டானது. ஐயோ பசிக்குதே. என் மனைவி என் சத்தத்தை கேட்டு எழுந்து உட்காந்து, என்னப்பா என்னப்பாச்சு என்னப்பாச்சு? ஒன்றாவில் பசிக்குது, எதனா இருந்தா குடு. ஓடுறான் இங்கே அங்கேயும், என்ன செய்யறதுன்னு தெரியல அவளுக்கு. இத்தனை நாள் சாப்பிடாதவன் பசிக்குதுன்னு சொன்னா,
எதையோ அவனுக்கு இருந்ததை கொண்டு வந்து கொடுத்தான். வாரி அடித்தேன், தண்ணியை குடித்தேன், கண்கள் திறந்தது. அவ்வளோதான். சாவாது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் நடந்து 87 நினைக்கிறேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 38 வருஷமா? 38 இயர்ஸ். 38 வருஷமா உயிரோடு இருக்கையா? என்ன பார்த்து 20, 30, 40 வருஷம் கூட இருப்போம் போல. இது ஆசையா பாரு அப்படின்றீங்களா? உனக்கு ஆசைக்குதோ இல்லையா? எனக்கு இருக்குது. உனக்கு பிரசங்கம் பண்ண இல்லை. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யாரை விசுவாசிக்கணும்? சும்மா பாஸ்டர்மா சொன்னாங்க, இங்கே வந்த பாஸ்டருங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, விசுவாசி இல்லையா? உனக்கு யார் நன்மை செஞ்சா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர்தான். அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசி. நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 2வது வேதம் சொல்லுது. முதல் நீ ரட்சிக்கப்பட்டாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு மனுஷர் தான், பெரிய ஜெயிலர். ஜெயிலே அவன் கையில் இருந்துச்சு. எல்லா திருடனுங்க போயிடும், போக்குறியும் தருடியும். அன்னைக்கு அவனுங்கெல்லாம் உள்ளே இருந்தானுங்க, மற்றவங்களாம் வெளியே இருந்தான். இன்னைக்கு எல்லாம் ரவுடி பொறுக்கி திருட்டு பையன்லாம் வெளியே இருக்கிறான், நல்லவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறான். இது நம்ம காலம், அது அந்த காலம். அன்னைக்கு எல்லாம் உள்ளே இருந்தாங்க. பாவம் நல்லவனையும் உள்ளே போய்க்கு போட்டாங்க, பவுலையும் சீலாவையும். இந்த 2 பேரும் இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க. என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணதுனால அவனுக்கு வந்த லாபம் என்ன? தூக்கி உள்ள போட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அவள் பேயினாலே தீர்க்க தரிசனம் சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பேய் பிடிச்சி சொல்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்க அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி அவளால் நிறைய பேர் சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களை சொல்கிறதுனால சம்பாதிக்கிறான். சில பேய் பிடிச்சவங்களை வச்சுக்கிட்ட இவங்க சம்பாதிக்கிறாங்க. பைபிள் அந்த காலத்தில் இருந்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நடக்குது. அது அதில் கொஞ்சம் அடையாளம் கண்டுக்குங்க. அவன் தினந்தோறும் அப்படி போய் வரும்போதெல்லாம் இவன் சொல்லுவான் அவங்கள பார்த்து, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களே. கரெக்டாக தான் சொல்லிக்கிறான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பேய் சொன்னால் கோவம் தானே வரும். நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கா? பேய் சொல்லுது பவுலை பார்த்து, நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அவனுக்கு கோவம் ஒரு நாள் திரும்பி பார்த்து சபிச்சான். அவளை சபிச்சா அடுத்த நிமிஷம் அவளுக்குள்ளே இருந்து பேய் ஓடிடுச்சு. சோத்திரம் சொல்லுங்க. பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி பேய ஓடுறியா ஓடியவனா சொல்ல வேணாம், ஒரே வார்த்தை போயிடுச்சு. போனவனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அவள் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டா. பேய் போனால் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவான்? சொல்ல மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்கள் தான் ஆவியிலே நிறைஞ்சு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எப்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வராரோ அப்போதெல்லாம் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். தீர்க்க தரிசிகளுக்கு எல்லாருக்கும் இல்லை. அப்போ அவளுக்கு போச்சு பேய். உடனே அவரை பிடிச்சி சிறைச்சாலையில் அடித்தாங்க. அடின்னு அடித்து அவரை உள்ளே போட்டாங்க. கையை காலை கட்டிட்டாங்க, காலை தூக்கி மேலே மாட்டிட்டாங்க. இதெல்லாம் சிறை தண்டனை. அங்கே உள்ள நிறைய சிறைச்சாலையில் திருடர்களும் கைதிகளும் இருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரங்களுக்கு என்னன்னா, பாட்டு பாடுறதும் தேவனை துதிப்பதும் அவருடைய வேலை. கர்த்தர் செய்ததை சொல்லுவார்கள். கவனிங்க, விசுவாசம் என்னன்னா உனக்கு நடந்ததை சொல்லுவார்கள், உனக்கு நடந்ததை பாடுவார்கள், உனக்கு சம்பவித்ததை அவர்கள் எழுதுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், மாற்றம் கிடையாது. இன்னைக்கு துட்டுக்காக பாடுறவங்க இருக்கிறான், அவங்கள பற்றி நான் பேச வரலை. துட்டுக்காக எதையோ செய்கிறாங்க, அவங்க இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சாட்சி ஏதோ டிரான்ஸ்ஃபர்மாக சொல்லிட்டாங்க, அந்த சபையில் கூப்பிட்டாங்க, சில பேர் சண்டை போட்டு சாட்சி சொல்லுவான். இல்லை, உனக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்தார். சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம், எங்களுக்கு சிசேரியன் பிள்ளை குழந்தை பிறந்துச்சு, இந்த கர்த்தருக்கு சோத்திரம். ஏய், சிசேரியனில் பிறந்ததுக்கு ஏன் சோத்திரம்? சும்மா இருந்தால் கூட குழந்தை பிறந்துடும். கர்த்தர் குழந்தைய கொடுத்தார், சோத்திரம் சொல்லு. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. நாங்கள் போனோம், பேங்க்குக்கு லோன் வேணும்னு கேட்டோம், பாஸ்டர் ஜோம் பண்ணார், எனக்கு நீ வாங்குறதே லோனு, நீ லோன் அடைய போகிற. இதில் என்ன கர்த்தர் கொடுத்தாரு, பாஸ்டர் ஜோம் பண்ணார். இதெல்லாம் சாட்சி கிடையாது. எது சாட்சி? உன் ஆத்துமாவுக்கு தேவன் என்ன செய்தார், உன் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார். வேதம் சொல்றது, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்போ? இவன் அடி வாங்கிட்டு இருக்கான், உத வாங்கி கை காலெல்லாம் வீங்கி போய் கிடக்கு, காயங்கள் ஏற்பட்டது அடியினால. பாட்டு பாடுறான், துதிக்கிறான் கர்த்தரை.
என்ன சொல்லியிருப்பான்? நம்ம பாடின மாதிரி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஏன்னா மேல வானத்திலும் கீழே பூமியிலும், அல்லேலூயா சொல்லுங்க, மேல வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு வல்லமையான நாமம் இருக்குது. இந்த வார்த்தையை சொன்னவோ, இந்த பாட்டை பாடினவோ முதலாவது ராகாப் எனும் ஒரு வேசி. அவங்க தான் இந்த வார்த்தையை சொல்றா. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு தேவன் உண்டு. ராகாப் வேசின்னு எழுதியிருக்கு. அந்த வேசி மனம் திரும்பினால், மனம் திரும்புதல் உனக்குள்ளே பாடலை கொண்டு வரும். மனம் திரும்புதல் உனக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வரும். மனம் திரும்புதல் உனக்குள்ளே இயேசுவை கொண்டு வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படி மனம் திரும்பினா? ஒரு வேசி, பாவத்தில் நிறைந்தவள். அவளை பாவத்துக்காக உபயோகப்படுத்தினார்கள். ஆண்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பெண்களை உபயோகப்படுத்தின காலங்கள் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. பெண்களை அசிங்கப்படுத்தி அவர்களை ஒரு லட்சியான பொருளாய் மாற்றி பணத்துக்காக, அவங்களுடைய பணம் ஈட்டுவதற்காக பிரயோஜனப்படுத்துகிறார்கள். பெண்களை அசிங்கமாக பணம் எடுத்து, ஒரு 2 நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, ஒரு பெண் அதிர்ந்து போனாள், சினிமாக்காரி. ஏன்னா அவளுடைய அந்தரங்க காரியங்களை வாட்ஸ்அப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவளுடைய அந்தரங்கத்தை இவளுக்கே தெரியாம படம் எடுத்து போட்டான், வெளியே காசுக்காக வித்துட்டான். இது இன்றைக்கு காலமையா? அன்றைக்கும் அப்படி நடந்தது. ராகாம் என்பவள் ஒரு வேசி என்று எழுதியிருக்கிறது. அநேகர் தங்கள் பணத்துக்காக, பொழைப்புக்காக வேசித்தனம் செய்கிறார்கள். சிலர் பெரிய பதவி அடையணும் என்பதற்காக வேசித்தனம் செய்வார்கள். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வில் தேவனுக்காகவே அர்ப்பணிக்கிறவர்களாய் வேசித்தனம் செய்தார்கள். தெய்வம் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவரை சொல்லவில்லை. பாவத்தில் இருக்கிற விக்கிரகம் பின்னாலே பாவம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வேசித்தனம் இருக்கிறது. விக்கிரகம் இருந்த இடத்துல என்ன இருக்கு? வேசித்தனம் இருக்கிறது. அந்த காலத்தில், நம்முடைய நாட்களிலே, தமிழ் இந்திய தேசத்தில் கூட தேவடியார்கள் என்று சொல்லி பெண்களை கொண்டு போய் ஆலயத்தில் விடுவார்கள். எதற்கு? அழகான பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் தேவனுடைய அந்த ஆலயத்தில் தொண்டு செய்வதற்காக, பனிமுட்டுகளை கழுவுவதற்காக, ஆலயங்களை சுத்திகரித்து பராமரிப்பதற்காக விடுவார்கள். அதோடு கூட அவர்களை வேசித்தனம் பண்ணுவதற்காக அனுமதித்தார்கள். அப்படி விடப்பட்ட பெண்ணு தான் இந்த ராகாப் என்னும் வேசி. அவள் எரிகோ என்ற ஒரு பட்டணத்தில், ஒரு ஆலயத்தில், விக்கிரக ஆலயத்தில் வேசியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வேசி எதனால என்றால், அவள் ஒரு மிகவும் அழகி, பேரழகி. அவளுடைய பெற்றோர் அவளை கொண்டு தெய்வத்துக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளை வேசியாய் விட்டார்கள். தேவ அடியார்கள். இன்னைக்கு அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையா சொல்றாங்க. தேவ அடியார்கள் தான் தேஞ்சு போய் கெட்ட வார்த்தையா இன்னைக்கு மாறிடுச்சு. அன்னைக்கு அது தேவ அடியார்கள், தேவனுக்கு உதவி செய்கிறவர்கள் அடியார்கள், அதான் தெய்வ அடியார்கள். அந்த பெண் அப்படிப்பட்டவள். ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்டாள். என்ன செய்தி? 2 பேர் அவள் இருந்த வீட்டுக்கு தங்க வந்தார்கள். அவர்கள் ஒற்றையர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேச கானானுக்கு கொண்டு வரும்பொழுது பல ஊர்களிலே அவர்கள் தாண்டி வந்தார்கள். கடைசியாக எரிகோவை தாண்டி போக வேண்டும். போவதற்காக உள்ளே போக முடியவில்லை. எரிகோ மதில்கள் சூழப்பட்டிருந்தது. மதில்கள் சூழ்ந்த பட்டணம் அது. இந்த மதில்கள் 11 மீட்டர் உயரம், 10 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அகலம். இவ்வளோ பெரிய அந்த மதிலை உடைப்பது முடியாத காரியம். அப்போ ஒற்றையர்களை அனுப்பினான், போய் பாருங்க எப்படி போக முடியும். அப்போ அவர்கள் போகும்போது அந்த மதில் மேலே இவள் குடி அமர்த்தப்பட்டிருந்தாள். ஆலயத்தில் இருந்தவள் ஏன் மதிலுக்கு வந்தால், அதனுடைய விளக்கம் சொல்கிறது. இந்த பெண் இதற்கு முன்பாக செய்தி கேட்டிருந்தால். என்ன செய்தி? அதுதான் இந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதுதான் விசுவாசம். கவனிங்க, விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? நீங்க சொல்றதுனாலே வரும். இந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவர்களை 10 வாதைகளால் எகிப்து தேசர்களை வாதித்தார். தண்ணீர் ரத்தமாய் மாறியது, தவளைகள் வந்தது, வெட்டு கிளைகள் வந்தது, பேன்கள் வந்தது, காரிருள் தோன்றியது, அக்கினி வீதியில இறங்கி ஓடியது என்ற செய்திகள் கேட்டால் இறுதியால் பார்வோனுடைய இருதயம் கரைந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டான். ஆனாலும் அவன் இருதயம் கல்லானது.
இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும். இப்போது அவர் முன்னாலே சிவந்த சமுத்திரம், பின்னாலே பார்வோனின் ரதம், குதிரைகள். என்ன செய்வது தெரியவில்லை. இஸ்ரவேலின் தேவன் செங்கடலை இரண்டாய் பிரிந்தார். இவர்கள் கடந்து போனார்கள். மற்றவர்கள் கடக்கும் பொழுது அதே கடலிலே மரித்து போனார்கள். சமுத்திரம் அவர்களை மூடியது என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தி எல்லாம் அவள் காதில் விழுகிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனாலே வரும். என்னத்தை கேட்கணும்? சினிமா பாட்டு இல்லை. என்னத்தை கேட்கணும்? அவன் பேசுகிற இவன் பேசுகிற டிபேட் இல்லை. என்னத்தை கேட்கணும்? இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஊழியக்காரங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்களே, அதை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறிய, அதல்ல. பின்ன எது? இப்படிப்பட்ட தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை உங்கள் காதால் நீங்கள் கேட்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் பேசினா, இவர்கள் சொன்ன செய்திகளை கேட்டால் அவள் இதயம் மாறியது. கர்த்தருடைய வார்த்தை உன் இதயம் மாற்றும். வேசியின் இருதயத்தை மாற பண்ணினது. அதுவரைக்கும் பாவத்துக்கு தன்னை விற்று போட்டவள் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டாள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறோம் கருக்குள்ள பட்டயம் போன்றது. கர்த்தருடைய வார்த்தை கண்களையும் ஊன்களையும் பிரிக்கக்கூடியது. பாவத்தையும் வெளிச்சத்தையும் ஒன்றாக சேர விடாது, பிரித்துவிடும். உலகத்தை ஒன்று விட்டு அகற்றிவிடும். பாவ சேற்றை ஒன்னிடத்திலிருந்து நீக்கிவிடும். அந்த வார்த்தை அவளுக்குள்ளே பாய்ந்து சென்றது, இதயத்தை கிழித்தது. அவள் சொன்னாள், ஆண்டவரே, இது நீரேயானால் என் வாழ்க்கை மாறட்டும். நான் வேசியா இருக்கிறேன். எத்தனை ஆடவர்கள் அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் என்னை அனுபவிக்கிறார்கள். நான் என்னை ஏன் விட்டேன்? தெய்வம் இது என்று நினைத்தேன். ஆனால் இதை காட்டில் ஒரு மகிமையின் தெய்வத்தை நான் பார்க்க கேள்விப்படுகிறேன். நீரே வானத்திலும் தெய்வம், பூமியிலும் தெய்வம். வானத்திலிருந்து ஆயனங்கள் யுத்தம் பண்ணியது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணியது, பூமியிலே சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. நீரே இதை செய்ய வல்லவர். ஆண்டவரே எனக்கு இறங்கும். அவள் வாழ்க்கை மாறியது. அவள் சொன்னால், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இனி இந்த தெய்வத்துக்கு முன்பதாக என்னை அணிப்படைய மாட்டேன். இனி என்னை தேடி வருகிறவர்களுக்கு நான் என் சரீரத்தை விட்டு போட மாட்டேன். அரசன் பார்த்தான். உன்னை கொன்று போடுவேன் என்று மிரட்டினான். பணியவில்லை. இறுதியிலே சொன்னான், இவளை கொண்டு போய் நம்முடைய மதில் மேல் வையுங்க. அவளை இராணுவம் வந்தால் சாகடித்து போடட்டும். நாம் அவளை சாகடிக்க வேண்டாம். அங்கே இருந்தவள் தான் இந்த தெய்வத்தை குறித்து அறிந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததை கேள்விப்பட்டால், அந்த 2 ஒற்றையர்களுக்கு வீட்டிலே அந்த சணல் சட்டைகள் படுக்க வைத்து அடுக்கி வைத்திருக்கிற இடத்துல பாதுகாத்தால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவள் வீட்டிலே சிகப்பு நூலை கட்டி தொங்க விட்டால் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். எந்த வீட்டில் இயேசுவின் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீடு ரட்சிக்கப்படும். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதலை தகர்த்து உள்ளே சென்று ஒரு நாய் கூட விடாமல் அழிக்கும்போது இந்த பெண்ணும் அவள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிக்க வல்லவர் அவர் ஒருவரே. இதை விசுவாசிங்க. ஏன் என் குடும்பம் ரட்சிக்கப்படல? சபைக்கு போனால் நான் சபைக்கு போனால் ரட்சிக்கப்பட மாட்டேன். இயேசுவை அறிது, இயேசுவை தேடு, வசனங்களை வாசி, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் உனக்கு செய்த நன்மைகளை மக்களுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும். பவுல் சிறைச்சாலையில் இருந்தான். இதை தான் பாடினான். அவன் பாடினான், மேலே வானத்திலும் ஆண்டவரே, கீழே பூமியிலும் ஆண்டவரே, உம்மை விட ஒரு தெய்வம் உண்டோ? எங்களை அடித்தார்கள், பரவாயில்ல, உமக்காக அடி வாங்கணும், உமக்காக நாங்கள் அடிபட்டு கிடக்கிறோம். ஆனாலும் உம்மை பாடாமல் எங்களால் இருக்க முடியாது. உம்மை துதிக்கிறோம். இதுதான் விசுவாசம். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. என்ன விசுவாசம்? எனக்காக மரித்து உயிர்த்தெழுத்த ஆண்டவரை குறித்த விசுவாசம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? என் முற்பிதாக்களுக்கு என்ன செய்தார்? இதனாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்களே. இந்த விசுவாசத்தினாலே நீங்களும் நற்சாட்சி பெறுவீர்கள். அன்னைக்கு ராத்திரி சிறைச்சாலை அடைந்தது, அசைந்தது, கட்டுகள் உடைந்தது, அஸ்திபாரம் தளர்ந்தது.
சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறவிண்டது. இந்த செய்தியை கேட்டு சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்தான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவ்வளோ பேரும் ஓடி போயிருப்பார்களே, கதவுகள் திறந்து கிடக்கிறது. பாவம் சொன்னா, ஏய் சிறைச்சாலைக்காரனே, நீ ஒன்றும் உனக்கு செய்து கொள்ள வேண்டாம், ஒரு கேடு உனக்கு நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாரும் உள்ளே தான் இருக்கிறோம். ஏன்பா உள்ளே இருக்கிறீங்க? ஏன் ஓடி இல்லையா? நீங்கள்லாம் உன்னை இவ்வளோ அடி அடிச்சனே, போலையா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு தேவன் உண்டு. அவர் எங்களை விடுவிக்க நல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, அவரை ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்தான். ஆண்டவமாரே, இவங்களுக்கு ஆண்டவன் ஆயிட்டான். ஜெயிலில் இருக்கிறவன், திருடன், கொள்ளக்காரன், ஏமாத்துக்காரன், ஏதோ தப்பு பண்ணான்னு அடிச்சு உள்ளப்பட்டா, இன்னைக்கு ராத்திரி ஜெயிலர் சொல்றான் அவனை பார்த்து, ஆண்டவமாரே நீங்கள்லாம் யாரு? சொல்லுங்க, நீங்கள்லாம் யாரு? நீ இயேசுனுடைய பிள்ளையானால், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டால், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியானால் நீங்கள் ஆண்டவமார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு நீங்க யாரு? ஆண்டவமார்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. பாருங்க, இப்போ விசுவாசினா யாரை விசுவாசிக்கணும்? சர்ச் இல்லை, பாஸ்டர்மா இல்லை, பாஸ்டர் இல்லை, மற்ற ஊழியக்காரன் இல்லை, இயேசு கிறிஸ்துவை. அவனுக்கு தான் விசுவாசின்னு பேர். மற்றவங்கெல்லாம் வெறும் வாசி தான். இயேசுவை தான் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? அவர் விடுவில்லை நாயகன். அவரை பார்த்தவர்கள் சுகமானார்கள். ஒரு கைம்பெண் அழுதா, ஐயோ எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என் பையன், எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என் பையன், அவனும் செத்து போயிட்டானே. ஏன்னா அவளை குறித்து வேதம் சொல்றது, அவர் ஒரு கைம்பெண். கைம்பெண்ணுன்னா இள வயதிலேயே புருஷனை இழந்தவள், இள வயதிலேயே அவள் விதவையானாள். நேற்று ஊட்டிக்கு போயிருந்தேன். 300 பேருக்கு புடவை கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி என்று சொன்ன அந்த பாஸ்டர் திருப்பி சொன்னார், ஐயா எங்களுக்கு 300 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா? அவ்வளோ பேரும் விதவைகள், கட்டாயம் கொடுக்குறோம். 300 பேர் வரணும், சும்மா கொடுத்துட்டுலாம் போக மாட்டோம் நாங்கள். 300 பேர் கூட்டிகிட்டு வந்து எங்கள் முன்னால் நிறுத்து. அப்போ அவருக்கு டோக்கன் கொடுத்துட்டார், 300 டோக்கன் கொடுத்துட்டார். அப்போது அவங்க எல்லாம் வந்து, நேற்று நான் சகோதரன் சார்லஸ் கிட்ட கூட அந்த வீடியோ ஃபோட்டோவை காமிச்சேன். பாருப்பா, அவ்வளோ பேரும் விதவை, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆல் விடோஸ். 300 பேர். பாஸ்டர் சொன்னார், இதில் 80 விழுக்காடு இந்துக்கள், 90 விழுக்காடு விதவைகள். பாருங்க, எல்லாம் இந்துக்கள். நம்ம ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவர் இல்லை. நம்ம நன்மை செய்வது வெறும் கிறிஸ்தவன் அவனுக்கு இல்லை, எல்லாருக்கும். இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். நம்ம தான் ஜாதி, மதம், இனம், பேதம், மொழி அப்படின்னு பிரிச்சுக்கணும். இயேசுக்கு எல்லாரும் பிள்ளைகள். ஹல்லேலூயா சொல்லுங்க. டோக்கன் வாங்கி வாங்கி கொடுத்தோம். இன்னும் கூட எங்கள் கிட்ட அந்த டோக்கன் இருக்குது. அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போன, அவ்வளோ பேர் விதவை, இவ்வளோ எங்க ரொம்ப வயிறுலாம் எரிஞ்சது எங்களுக்கு. இவ்வளோ பேரும் விதவையா ஒரே ஒரு பகுதியில்? இயேசுவே, இந்த பெண்ணும் அப்படிதான் நல்லதால், ஆண்டவரே நான் ஒரு விதவை, என் மகன் அவனும் செத்து போயிட்டான். பாடையை தூக்கிட்டு போகிறாங்க, அதுக்கு முன்னால் உப்பாரி வைக்கிறா. ஏசு அவளை பார்த்து மனது உருகினார். வேதம் சொல்கிறது, நிறுத்துப்பா. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கு. நிறுத்து. பாடையை தொட்டார், அவள் உயிரோடு எழுந்தாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாடையை தொட்டார், அவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. பஸ்ஸிலேருந்து விழுந்தேன், கையில் அடிப்படல, காலில் அடிப்படல. நீ கொழுத்து போய் விழுந்தா கண்ணை ஒழுங்காக பார்த்து இறங்கணும். பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னால் இறங்கினா உழதான் செய்வேன்.
உன் சாட்சி இல்லாத கேட்காத. இயேசுவை குறித்து சாட்சி சொல். இயேசு செய்த நன்மையே சொல்லுங்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய், கிருபை பெற்ற வீடாய் தேவன் மாற்றி அமைத்து தருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா மகிமையும் துதியும் சோத்திரமும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்க.